கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். இதோ, வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த இடத்துல நாம் வாசிக்கும்போதோ, அவர் நம்முடைய இருதய கதவுகளை ஆண்டவர் எப்போதும் தட்டி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்ம என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்த்தி கொண்டே இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கும் போதும், நாம் செபிக்கும் போதும், இல்லை வேத வசனத்தை நாம் கேட்கும் பொழுதும், நான் எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் இல்லை ஜீவிதத்துக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் நினைச்சார், நம்மை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதனுடைய அந்த இருதய கதவு திறக்கப்பட்டால், ஏன் இந்த இருதய கதவுகள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, இருதயம் மகா கேடுள்ளதும் அது திருக்குள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். வேத வசனம் இன்னைக்கு அநேகபடிய வாழ்க்கையிலே செயல்படுவதே கிடையாது. ஆலயத்துக்கு போகிற ஜனங்களுக்குள்ளே வசனம் செயல்படுகிறதா என்று சொன்னால், வசனம் இன்னைக்கு செயல்படலை, அவரவருடைய சுயம் செயல்படுகிறதே தவிர வசனம் செயல்பட வேண்டும். ஏன்னா வசனம் செயல்பட ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் என்ன செய்யணும், அன்னைக்கு லிதியாளின் இருதயம் எப்படி திறக்கப்பட்டதோ அதே போல என்ன செய்யணும், நம்முடைய இருதயங்கள் திறக்கப்படும் போது மட்டும்தான் ஆண்டவர் அந்த இருதயத்துக்குள்ளே அவரால் என்ன செய்ய முடியும், வாசம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது தெளிவாக கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு அந்த கதவுகள் திறக்கப்பட வேண்டும், இருதய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். நான் மூடி வைத்திருப்பதற்காக அல்ல, அந்த வசனத்தை நான் கேட்கும்போது எப்படி இது திறக்கப்படும் அப்படின்னு சொன்னால், நான் வசனத்தை நான் கேட்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு சொல்லுகிற வார்த்தை அது எனக்குள் வரும்போது என்ன செய்வேனுங்களே, அதாவது அந்த உணர்வை கொடுக்கும்போது தான் நம்முடைய இருதயம் திறக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்தவத்தில் உணர்வில்லாத எத்தனையோ ஜனங்களை நம்ம பார்க்குறோம். நாம் உணர்வற்றவர்களாய் அல்ல, உணர்வுள்ள பிள்ளைகளாக எனக்கு என்ன செய்யப்படணும், தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது தான் அவர் நம்மோடு கூட பிரவேசித்தே அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நமக்கு திட்டப்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய சமூகத்தில் இருந்தே அவரோடு கூட நாம் சாப்பிடுவோம் என்று சொன்னால் அது எவ்வளவு நமக்கு ஆனந்தமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அதாவது ஒரு டாப் மோஸ்ட் இருக்கிறதான ஒரு அதிகாரியை நம்ம வச்சுக்கிடுவோமே, அந்த அதிகாரி கூட நாம் உட்காந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம இருதயத்துக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரி ஐயா, இவ்வளோ பெரிய மனுஷனு கூட நான் உட்காந்து நான் சாப்பிட்றேன்னு, இல்லை அவரோடு கூட நான் நினைக்கிறேன் ஒரு பேசியிருக்கிறேன்னு, அவரோடு கூட நான் ஒருமனப்பட்டு இருக்கிறேன்னு என்று சொல்லி நம்முடைய இருதயம் எவ்வளோ சந்தோஷப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை காட்டிலும் சந்தோஷம் எங்கே அப்படின்னு சொன்னால், இந்த அகில உலகத்தையும் சிருஷ்டித்து நம்மையும் சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால் நம்மை போஷித்து நடத்துகிற அந்த அன்பு தகப்பனோடு கூட நாம் உட்கார்ந்திருந்தால் இந்த உலகத்தில் அதை விட சந்தோஷம் நமக்கு என்ன இருக்க போகிறது? உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட நம்ம உட்காந்து சாப்பிடும்போது இல்லை அவங்கக்கிட்ட பேசும்போது இருக்கிற அந்த சந்தோஷத்தை காட்டிலும் என் அப்பா அவனுடைய மடியில் அமர்ந்திருந்து அவர் எனக்கு கொடுக்கிறதான அந்த வசனமாகிய அந்த போஜனத்தை நான் சாப்பிடும் பொழுது எனக்குள்ளே வருகிற சந்தோஷம் இருக்க, அந்த சந்தோஷம் அது எப்படிப்பட்டதாக இருக்கோ, நித்திய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு சந்தோஷத்தின் அனுபவத்தை நம்மால் நிச்சயமாக உணர முடியும். அதில் நம்முடைய இருதய கதவுகளை திறப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் செபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட பிரவேசித்து நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொன்னப்பா, அந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளே அந்த வசனமாகிய சாம்பி வரும்பொழுது ஆண்டவரே,
அந்த வசனத்தின் சாவிதான் எங்கள் இருதயத்தை திறக்க முடியும் ஆண்டவரே. அப்பா, அந்த வசனத்தை நீர் எங்களுக்குள்ள அனுப்பி ஆண்டவரே, அப்பா, அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த கேடும் திருக்குமான அனுபவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாட்டி ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். உடைய சத்தம் கேட்டு எங்கள் அமீன் ஆண்டவரே, இருதய கதவுகள் திறக்க என் கர்த்தன் உதவி செய்வதற்காக நன்றி. ஆவியாண்ட கரங்களுக்குள்ளே ஏசப்பா என்னை ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை ஆசீர்வதிங்க. பரீட்சைக்கு ஆயத்தப்பட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பலத்தை கொடுங்க. உடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க. வாகன யாத்திரை செய்கிற பிள்ளை தேவனை பாதுகாத்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் அன்றே நன்மையான ஈவுகளை வெளிப்படுத்தி இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.